இன்னைக்கு திரௌபதி அம்மனை பற்றி பார்க்கலாம். சீதை அகலிகைன்னு கற்புக்கரசி வரிசையில் 5 பேரை மணந்த திரௌபதி எப்படி கற்புக்கரசி ஆனாள்னு பார்ப்போம். துருபத மன்னனின் மகள் திரௌபதி பாஞ்சால நாட்டை சேர்ந்த துருபதனின் மகளாக இருந்ததால் பாஞ்சாலின் பேர். அவளுக்கு சுயம்வரம் வைக்கிறார். அதற்கு பஞ்சபாண்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அர்ஜுனன் போரிலே வென்று விடுகிறான். திரௌபதியை அழைத்து கொண்டு அம்மாவிடம் வருகிறார்கள். அம்மா என்று பரிசு கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்ன உடனே அம்மா 5 பேரும் சமமாக பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அதிர்ந்து போகிறார்கள். துருபத மன்னனுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. வியாச முனிவர் சொல்கிறார், முன் ஜென்மத்திலே பஞ்ச பாண்டவர்கள் யமதர்மன், இந்திரன், வாயு, அஸ்வினி குமாரர்கள்னு பிறந்தாங்க. அவர்களுடைய 5 பேருடைய மனைவியான சசி, பாரதி எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்த அம்சம்தான் உன்னுடைய மகள் திரௌபதின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சம்மதித்து திருமணம் நடந்து தெரிகிறது. அவளுடைய பெண்ணியம், கற்பு இவற்றின் காரணமாக தான் மகாபாரத போர் நடைபெற்று கெட்டவர்களான கௌரவர்கள் அழிந்து நல்லவர்களான பஞ்சபாண்டவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள். அதனால் எல்லா இடத்துலையும் திரௌபதி அம்மனுக்கு கோவில் இருக்கும். அவள் கிராம தேவதையாக குலதெய்வமாக போற்றப்படுகிறாள். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். அந்த கோவிலை பற்றிய கல்வெட்டெல்லாம் தண்டீஸ்வரர் கோவிலில் இருக்குது. அதே மாதிரி மதுரையில் தவிட்டு சந்தையில் திரௌபதி அம்மனுக்கு கோவில் இருக்கும். இந்த ஊரில் இருக்கிற கோவிலில் சந்தோஷி மாதாவுக்கு சிலை இருக்கிறதும் சிறப்பு. இப்போ விநாயகருடைய மகள் சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதாவுக்கு சிலை கோவில் இருக்குது, சன்னதி இருக்குது, வழிபாடு நடக்கிறது மதுரையில் தவிட்டு சந்தையில். இன்றைக்கி திரௌபதி அம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.